சைடில் இருப்பீங்க வந்து சென்னையிலையோ இல்லை பார்த்தா கோயம்புத்தூரோ இது மாதிரி இருப்பீங்க. உங்களுக்கு வைக்க முடிய இடம் கீழே இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெரஸ் கார்டனில் வச்சு வளர்க்கக்கூடிய ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? மொட்டை மாடியில் வச்சாலும் ஈஸியாக இதே மாதிரி ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கு காய்கள் வரும். கொத்து கொத்தா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரே செடியில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 5 கிலோ பறிக்கலாங்க. அவ்வளோ இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே பழம் தாங்க. பாருங்கள், இதுவும் பழம் தான். இங்கே பாருங்கள், பழமே எல்லாமே இதெல்லாம் பழம் தாங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு ஒரு மிக்சியில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி ஜூஸ் போட்டிங்கன்னா போது ஜூஸும் அருமையாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செரி பழம் ஜூஸ்னு கூட நம்ம குடிக்கலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வைட்டமின்கான அதிகமாக இருக்குது. வைட்டமின் சி இருக்குது, வைட்டமின் டி இருக்குது. ஒரு அற்புதமான இந்த மாதிரி கொத்து கொத்தா செடிகள் வேணுமா, இந்த செடிகள்லாம் நமக்கு கிடைக்கும். இதில் வந்து ஸ்வீட் இருக்குங்க, சூப்பராக இனிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஊட்டி செரி ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தா காய்க்கும், அது இனிப்பாக இருக்கும். இதே மாதிரி கலரில் வரும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா பூக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலரில் இருக்கும். கொத்து கொத்தா ஜடையாக காய்ச்சிருக்கு. இது எவ்வளோ வருஷம் பிளான் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் பிளான். ஓகேங்களா? 1 வருஷத்தில் எவ்வளோ காய்கள் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், சூப்பராக கொத்து